நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வாரம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அதாவது சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் இவங்களாம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஞானம் பெறறதுக்கும் பல வகையில் அவங்க கடின உழைப்பாக எல்லாத்தையும் கற்றுண்டு ஒரு யோகியாகவும் சித்தர்களாகவும் இருந்தான்னு நம்ம பார்த்தோம். அதில் முக்கியமாக யோகா நிறையா கற்றுண்டு அதில் மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் இந்த மாதிரிலாம் செய்து அவங்க நம்மளுக்கும் கற்றுக் கொடுக்குற அளவுக்கு, தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுக்குற அளவுக்கு இருந்தாங்க. அதில் வர்மக்கலை, இதை மர்மக்கலைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமான இந்த வர்மக்கலையை 7 சக்கரங்களையும் ஆக்டிவேட் பண்ணி, இப்போ முக்கியமான சில வர்மாக்கள் பழுதடைந்தாலோ இல்லை அடிப்பட்டாலோ மூச்சு போய் விழுந்துருவாங்க, சில பேர் செத்தே போயிடுவாங்க. அப்படி இந்த வர்மக்கலை ரொம்ப நல்லா இருந்தது. சமயத்தில் போகர், போதி தர்மர் இவங்களாம் இந்த வர்மக்கலையில் ரொம்ப சிறந்தவங்களாக இருந்தாங்க. இவங்க சில காலகட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து சைனாவுக்கு போனாங்க. அங்கே போய் இந்த வர்மக்கலையை ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாங்க, நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதில் அந்த சைனாவில் இருக்கிற குருமார்கள்லாம் அந்த வர்மக்கலையை நல்லா கற்றுண்டாங்க. கற்றுண்ட உடனே அப்புறம் இந்த 100 நூற்றாண்டுகளுக்கு முன்னே போதி தர்மருக்கெல்லாம் அப்புறம் இந்த சைனீஸ் பீப்புள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த வர்மக்கலையை அப்படியே திரித்து அக்யூடச்சு, அக்யூப்ரெஷர், அக்யூபஞ்சர் அப்படின்னு அதை ஃபுல்லாக மாடிஃபை பண்ணி உலகம் முழுவதும் இதை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து தன்னுடைய இந்த வர்மக்கலையே தன்னுடைய இது மாதிரி மாற்றிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த வர்மக்கலை அழிஞ்சு போயிடுது. இப்போ ஓரளவுக்கு தான் இங்கே நம்ம வர்மக்கலை சில பேர் தான் பண்ணுறாங்க. இப்போ அந்த அற்புதமான வர்மக்கலையிலேருந்து எடுத்தது தான் இந்த அக்யூடச்சு, அக்யூப்ரெஷர், அக்யூபஞ்சர். இதில் நம்ம உச்சி முதல் பாதம் வரை நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த பாயிண்ட்ஸை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது, டச் பண்ணும்போது, ப்ரெஷர் கொடுக்கும்போது, அக்யூபஞ்சர் பண்ணும்போது ஊசி மூலம் நம்ம எல்லா பிரச்சனையும் தீரி ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காலையில் எழுந்தவுடனே பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பண்ணலாம், இல்லை உங்களுடைய சௌகரியத்துக்கு காலையில் என்ன பண்ணோன்னா, இந்த நகைக்கண்ணுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல 30 கவுண்ட் பண்ணிங்கோ. 30 கவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வைங்கோ. இந்த நகைக்கண்ணு ஃபஸ்ட்டு இதில் ஆள்காட்டி விரல்ல. அடுத்தது முதல் கோடு, இதில் 30 கொஞ்சம் ப்ரெஸ்ஸே பண்ணிக்கோங்க, பரவாயில்ல. சம்டைம் இது பண்ணும்போது செகண்ட் கோடு. ஸோ இந்த நகைக்கண்ணு 1, 2, 3. சம்டைம் இதை அமுக்கும்போது உங்களுக்கே தெரியும், வலிக்கும் ரொம்ப. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா வலிக்கவே வலிக்காது. அதனால் எப்போ வலி இருக்கோ அதை நீங்கள் 60 டச் கூட பண்ணிக்கலாம். அப்போனா இந்த பக்கம் லங்ஸு, இந்த பக்கம் ஹார்ட்டுன்னா எந்த இடத்துல வலிக்கிறதோ அது பிரச்சனைன்னு புரிஞ்சிக்கலாம். லங்ஸ் அடைக்கிறது இல்லை ஹார்ட்டில் ப்ராப்ளம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதனால் நீங்கள் 30, 30, 30. அதே மாதிரி இந்த விரல்லையும் 30, 30, 30 வச்சுக்கோங்க. ஸோ இப்போ லங்ஸும் ஹார்ட்டும் கிளியர் ஆகுது. அடுத்தது இந்த விரலில் என்ன பண்ணுங்க, நகைக்கண்ணில் 30, அடுத்த ஒரு முதல் கோடு, அவ்வளோதான் 30. இந்த விரல்லையும் நகைக்கண்ணு 30, இந்த 30. அடுத்தது ஸ்ப்ளீன். இப்போ நம்ம லங்ஸ் முடிச்சிட்டோம், ஹார்ட் முடிச்சிட்டோம், லிவர், கிட்னி முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்ப்ளீன் என்னென்னா, இங்கேருந்து இப்படி திரும்பிடும். அதுக்கு எப்படி பாயிண்ட்ஸ் பண்ணுறதுன்னா, அதாவது இப்படி வச்சுக்கோங்க, மேலே 30, 30, 30,
அப்படியே இப்படி பண்ணிவிடுங்க. இந்த பாயிண்ட்டு அதான் இப்படி சாதாரணமாக நீங்கள் உட்காந்து பண்ணலாம். எப்படி மடியில் வச்சுட்டு பண்ணும்போது 30 30 30 30. ஸோ இப்போ என்ன ஆகுது, ஸ்ப்ளீனில் பிரச்சனை இருக்கலாம், சரியாயிடுது. இந்த இதில் செய்யும்போது உங்களுக்கு லிவர் அண்டு கிட்னி ப்ராப்ளம்லாம் சரியாகுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இது வந்து வர்மக்கலையிலேருந்து வந்தது தான் இந்த ஆர்கிடெக்சர் பாயிண்ட்ஸு. இந்த மாதிரி காலையில் சாயங்காலம் நீங்கள் வந்து டைம் மாற்றாத ஜென்ரலாகவே இந்த 8 நடைப்பயிற்சி போடும்போது நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, என்னால் வந்து 8 மணிக்கு காலையில் பண்ண முடியும், அதே மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் பண்ண முடியும், முத்ராஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து டைமை வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு 110% எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் காலையில் ஒரு தடவை 30 டைம்ஸு, நைட்டு சாயங்காலம் ஒரு 30 டைம்ஸு அப்படின்னு வந்துட்டு 2 தடவை நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும்போது நிச்சயமாக லங்ஸ் பிரச்சனை, ஹார்ட் பிரச்சனை, லிவர் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தீரும். இந்த கொரோனா டைமில் நீங்கள் இது பண்ணிகிட்டே ஒரு 2 3 4 தடவை கூட பண்ணால் உங்களுக்கு மோர் எஃபெக்ட் இருக்கும். அடுத்து இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் நிறைய வேணும், நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிலாம் நம்ம வந்து சொல்கிறோம். நம்மளையே வந்து குவாரண்டைன் பண்ணிக்கணும், எதுவுமே பயப்பட வேணாம், வெளியில் போக வேணாம், வெளியில் போனால் மாஸ்க் போடுங்க, இடைவெளி விடுங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது இந்த தெய்வீக மூலிகை செடியெல்லாம் நம்ம வந்து கீழேயோ இல்லைனா வந்து நம்மளுடைய பால்கனிலேயோ வச்சு சுவாசம் பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த செடிகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும், அற்புதமாக இருக்கும். அடுத்தது வந்து இப்போ வந்து மாவிலை, வேப்பிலை இதிலெல்லாம் வந்து நல்லா நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். அதனால் நம்ம அந்த காலத்தில் வந்து தோரணமாக கட்டியிருந்தாங்க, வேப்பிலை வச்சாங்க. ஆனால் அம்மன்னா தான் வேப்பிலை வைக்கணும்லாம் கிடையாது. நம்ம ஜென்ரலாகவே வந்து ஜன்னலில் வீட்டிலலாம் இப்போது மாவிலையை கொத்து கொத்தாக வந்து சொருகி வைங்கோ, அதே மாதிரி வேப்பிலையும் வைங்கோ, அந்த காற்றை சுவாசிங்கோ, மஞ்சப்பொடி போட்டு நல்லா வந்து இன்ஹேல் பண்ணுங்கோ. இதனால் அதே மாதிரி அருகம்பில் நீங்கள் பிள்ளையாருக்கு வச்சிங்கன்னா அது வளர்ந்தா கூட பரவாயில்ல. மாவிலைக்கும் இந்த அருகம்பில் இதுக்கெல்லாம் வந்து வேப்பிலை இதெல்லாம் வளர்ந்தா கூட அது வந்து அந்த நச்சுத்தன்மையை நம்மக்கிட்டேருந்து போகிறதுக்கு நல்ல உபயோகமாக இருக்குது. அதனால் நான் என் வீட்டில் கூட நான் வந்து எல்லாமே அருகம்பில் அங்கங்கே அந்த சைட்லலாம் ஜன்னலில் வந்து அப்படியே சொருகி வச்சுருப்பேன். ஸோ வாசலில் தான் தோரணம் கட்டணும் மாவிலையை வேப்பிலையேன்னு கிடையாது. இந்த வெத்தலை தான் நம்ம காஞ்சா வச்சுக்கக்கூடாது. ஆனால் வெத்தலையை கூட நீங்கள் நிறையா வாங்கி நீங்கள் எங்கெல்லாம் இருக்கீங்களோ ரூமில் வச்சுன்ட்டு மறுநாள் எடுத்து தூக்கி போடலாம். அதே மாதிரி உங்கள் பெட்டுக்கிட்ட இந்த மாவிலை, அருகம்புல் எல்லாமே இது பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ முத்திரைகளாச்சு, அதே மாதிரி ஆர்கிடெக்சர். நம்ம அடுத்த வாரம் வந்து வேறு என்ன பார்க்கலான்றதை நம்ம பார்ப்போம். எல்லோரும் மறுபடியும் சொல்லிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கோ. நன்றி, வணக்கம்.